மழை புயல் இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அளவுக்கு அதிக சேதத்தையும் ஏற்படுத்துன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய புயல் மெக்சிகோ நாட்டில் வந்துச்சாங்க. அது ஒரு பெரிய பாலத்தையே ரெண்டாக உடைச்சிருச்சான். அந்த புயலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மெக்சிகோவின் கபோ சான் லூகாஸ் என்ற சுற்றுலா தலத்தில் வீசிய அடுத்தடுத்த சூறாவளிகள் அப்பகுதி முழுவதையும் பலத்த சேதமாக்கி சென்றுள்ளன. சூறாவளியில் சிக்கிய கபோ நகர ஆற்று பாலம் 1-2 உடைந்து கிடக்கிறது. இதனால் வாகனங்கள் ஒரு கரையில் இருந்து மற்ற கரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல கார்கள் ஆற்றில் விழுந்தன. அக்கார்களை ஆற்றிலிருந்து தூக்கி கரைக்கு கொண்டு வரும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த சூறாவளியின் காரணமாக சுமார் 2,39,000 மக்கள் மின்சார வசதியின்றி தவித்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் மின் மறுசீரமைப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மெக்சிகோ பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மின் சீரமைப்பு பணிகளை 4 நாட்களுக்குள் முடிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. அகதிகள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தவே பெரும் தலைவலி தாங்க அந்த நாட்டுக்கு. ஆமா, அவங்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம் இது எல்லாமே அந்த நாட்டு தான் அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவங்க செஞ்சு கொடுக்கணுங்க. 100 பேர் 200 பேர் வந்தா கூட பாத்துக்கலாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்தா எப்படிதான் பாத்துக்கிறது? சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரின் காரணமாக அங்கே இருந்த லட்சக்கணக்கான மக்கள் துருக்கிக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை அந்த அரசு எப்படி சமாளிக்குதுன்றத பார்க்கலாம். சிரியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அடைக்கலம் தேடி துருக்கி நோக்கி தினமும் படையெடுத்து செல்கின்றனர். அகதிகளாக வரும் சிறிய மக்களை கட்டுப்படுத்த முடியாமல் துருக்கி திணறி வருகிறது. எல்லையில் ராணுவத்தின் பீரங்கி படைகள் கண்காணித்து வந்தாலும் அகதிகளின் வரவை தடுக்க முடியவில்லை. சிரியாவில் இருந்து தற்போது துருக்கி எல்லைக்கு வந்த மக்களை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசினர். ஆனாலும் தீவிரவாதிகளிடமிருந்து தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்துடன் சிறிய மக்கள் தங்கள் குழந்தைகள் மற்றும் கையில் கிடைத்த மூட்டை முடிச்சுகளுடன் துருக்கி வந்துள்ளனர். ஏற்கனவே சுமார் 8.5 லட்சம் சிறிய மக்கள் துருக்கியில் அகதிகளாக தங்கியுள்ளனர். அமெரிக்கா ஈராக் நாட்டில் போர் தொடுத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனால் மறுபடியும் அந்த நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள்லாம் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈராக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த நாட்டு மக்கள் இவங்களை எதிர்த்து நீங்கள் போகணும், இங்கே இருக்கவே கூடாது, உடனடியாக வெளியேறணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்களாம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஈராக்கில் முகாமிட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாக்தாத் நகரில் மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. ஷியா பிரிவு இஸ்லாமிய மக்களின் மதகுருவான அல்-சதர் வேண்டுகோளை ஏற்று அமெரிக்க படைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை ஈராக் மக்கள் நடத்தினர். கடந்த 2003ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் ஈராக்கில் நுழைந்த போது அல்-சதர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். தற்போது ISIS தீவிரவாதிகளை முறியடிக்கும் நோக்குடன் மீண்டும் ஈராக் நாட்டிற்குள் அமெரிக்கா நுழைந்திருப்பதற்கு அல்-சதர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈராக் நாட்டிற்குள் நுழைந்துள்ள ஆதிக்க சக்திகளை ஒடுக்க மற்ற நாட்டு ராணுவங்கள் தங்களுக்கு உதவ முன்வர வேண்டுமென்று ஈராக்கின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும்
அல் சதரின் ஆதரவாளருமான மகா அல் தௌரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பனிப்பொழிவு ரொம்பவே ஒரு அழகான காட்சி தாங்க. இதை பார்க்கறதுக்காகவே நம்ம பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் போய் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சீசன் தாங்க சைனாவில் இப்போ போயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையா ரொம்ப அழகா இருக்குதாங்க. இந்த அழகான காட்சி நம்மளுக்கு தான் ரொம்ப அழகா இருக்குது. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு இது ரொம்ப இடையூறா இருக்குதாங்க. சீனாவின் ஜிங்ஜியாங் மாகாணத்தில் பல பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. இது இலையுதிர் காலம் என்பதால் வழக்கம் போல் பனிப்பொழிவும் துவங்கிவிட்டது. ஆனால் சீசன் துவக்கத்திலேயே பனி அதிகமாக கொட்டுவதால் அங்குள்ள மக்களுக்கு சற்று சிரமம்தான். விளைநிலங்களில் காய்கறிகள் மற்றும் ஏனைய பயிர்களை பயிரிட்டவர்கள் அதை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் பலர் புதிய பயிர்களை விதைக்கவும் முடியவில்லை. புல்வெளிகள், மரங்கள், வீடுகள் என எங்கு பார்த்தாலும் வெண்மை போர்த்திய காட்சியை மட்டுமே காண முடிகிறது. சில இடங்களில் வாகன போக்குவரத்திலும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. குளிர் இன்னும் அதிகமாவதற்குள் மக்கள் தங்கள் உடல்நிலையை சூடேற்றிக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என மாகாண அதிகாரிகள் தெரிவித்தனர். சிறைச்சாலையை அருங்காட்சியகமாக மாற்றுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, நான் கூட பார்த்ததில்லைங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு சிறிய தீவில் இருக்கிற சிறைச்சாலையை அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்களாம். அங்கே உலக அளவில் இருந்த தலைவர்களும் அங்கே இருந்த கைதிகளோட புகைப்படங்களும் அங்கே இருக்குதாங்க. இதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் பாருங்க. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மாகாணத்தில் உள்ள சிறைச்சாலை ஒன்று தற்போது உலக அரசியல் தலைவர்களின் நினைவிடமாக மாறியுள்ளது. அல்காடிரஸ் என்ற பாறை தீவு ஒன்று சிறைச்சாலையாக செயல்பட்டு வந்தது. அந்த சிறைச்சாலை 1963 மூடப்பட்டது. சீன ஓவியரும் சமூக ஆர்வலருமான ஐ வெய்வெய் என்பவரின் முயற்சியால் அல்காடிரஸ் சிறைச்சாலை தற்போது சுற்றுலா பயணிகள், உலக அரசியல் கைதிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் இடமாக மாற்றப்பட்டது. அதில் உலகில் உள்ள 170க்கும் மேற்பட்டோரின் உருவங்கள் லெகோ கட்டைகளால் ஓவியங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. கருப்பின தலைவர் நெல்சன் மண்டேலா, அமெரிக்காவின் உளவு ரகசியங்களை வெளியிட்ட ஸ்னோடன் போன்றோரும் ஓவியங்களாக காட்சியளிக்கின்றனர். சீன ஓவியரின் முயற்சியால் 90 தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து சிறைச்சாலையை ஓவிய கலைக்கூடமாக மாற்றியமைத்துள்ளனர். ஆண்டுக்கு சுமார் 16 லட்சம் மக்கள் இந்த தீவை சுற்றி பார்ப்பதற்காக வருகை புரிகின்றனர். எல்லா நாடுகள்லையும் ராணுவம் இருக்குங்க. அந்த வீரர்களுக்கு அடிக்கடி பயிற்சியும் நடக்குங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் தென்கொரியா நாட்டிலே நடந்திருக்கு. அமெரிக்காவும் தென்கொரியா நாடும் சேர்ந்து அவங்களோட வீரர்களுக்கு பயிற்சி அளிச்சிருக்காங்க. அந்த பயிற்சி என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். தென்கொரியாவின் டாங்டு சியோன் என்ற இடத்தில் அமெரிக்க படைகளுடன் இணைந்து கூட்டு ராணுவ பயிற்சியை தென்கொரிய ராணுவம் மேற்கொண்டது. ஒரு கட்டிடத்தின் உச்சியில் இருந்து கயிறு மூலமாக விரைவாக கீழே இறங்கி கட்டிடத்தின் அடுத்த தளங்களில் இருப்போரை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகை தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கியவர்களை மீட்கவும் பயன்படும் என தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வீரர்களுடன் இணைந்து தென்கொரிய ராணுவ வீரர்கள் மேற்கொள்ளும் பயிற்சி எதிரிகளுடன் போர் செய்வதற்கான உத்வேகத்தை மேலும் அதிகரிக்க செய்யும் என அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்னைக்கு உலகத்திரை நிகழ்ச்சிகளை பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாங்க உங்களை சந்திச்சோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye from Genoa.